அத்தியாயம் 67. சூரத்துல் முல்க். ஆட்சி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். எவனது கரத்தில் இம்மை மறுமையில் வானம் மற்றும் பூமியின் ஆட்சி இருக்கின்றதோ அவன் மிக்க பாக்கியமுடையவன். இன்னும் அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன். அவன் எத்தகையவென்றால் உங்களில் எவர் செயலால் மிக்க அழகானவர் என்று உங்களை அவன் சோதிப்பதற்காக மரணத்தையும் ஜீவியத்தையும் அவன் படைத்திருக்கின்றான். அவனே யாவற்றையும் மிகைத்தவன், மிக்க மன்னிக்கிறவன். அவன் எத்தகையவென்றால் 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்தான். மனிதனே, அரமானுடைய படைப்பில் நீ யாதொரு முரண்பாட்டையும் காண மாட்டாய். ஆகவே பார்வையே மீட்டிப்பார், அதில் பிளவுகளை நீ காண்கிறாயா? பின்னும் இருமுறை உன் பார்வையை மீட்டிப்பார், எக்குறையையும் காணாது அப்பார்வை இழிவடைந்ததாக அது களைப்புற்று உன்னிடம் திரும்பி வரும். மேலும் நிச்சயமாக நாம் பூமிக்கு சமீபமான வானத்தை நட்சத்திரங்களால் ஆன விளக்குகளைக் கொண்டு அலங்கரித்திருக்கின்றோம். இன்னும் அவைகளை ஷைத்தான்களுக்கு எரியப்படுபவைகளாகவும் நாம் அமைத்தோம். அவர்களுக்கு நரக நெருப்பின் வேதனையையும் நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். இன்னும் தங்கள் இரட்சகனை நிராகரிக்கின்றார்களே, அத்தகையோருக்கு நரக வேதனையுண்டு. அது திரும்பிச் சேருமிடத்தில் மிகவும் கெட்டது. அதில் அவர்கள் தூக்கிப் போடப்பட்டால் அதுவோ கொதித்துக் கொண்டிருக்கும் நிலையில் கழுதையின் சப்தத்தைப் போல் அருவருப்பான சப்தம் அதற்கிருப்பதை அவர்கள் கேட்பார்கள். நிராகரிப்போரின் மீதுள்ள கடுங்கோபத்தால் வெடித்துவிட அது சமீபித்துவிடும். அதில் ஒரு கூட்டத்தினரை போடப்படும் பொழுதெல்லாம் அதன் காவலர்கள் அவர்களிடம், இது பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கின்றவர் உங்களிடம் வரவில்லையா என்று கேட்பார்கள். அதற்கவர்கள், உண்மைதான், அச்சமூட்டி எச்சரிக்கின்றவர் நிச்சயமாக எங்களிடம் வந்தார். பின்னர் நாங்கள் அவரை பொய்யாக்கி, அல்லாஹ் எதையும் உம்மீது இறக்கி வைக்கவில்லை, நீங்கள் பெருமொழிகேட்டிலல்லாமல் வேறு இல்லை என்று நாங்கள் கூறினோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அவர் உபதேசத்தை நாங்கள் செவியுற்றோ அல்லது அவைகளை நாங்கள் விளங்கியோ இருந்திருந்தால் நாங்கள் நரகவாசிகளில் ஆகியிருக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள். எனவே இவ்வாறு கூறுவதன் மூலம் அவர்கள் தங்கள் பாவத்தை ஒப்புக்கொண்டு விடுகின்றனர். ஆகவே நரகவாசிகளுக்கு அல்லாவின் அருள் தூரமே. நிச்சயமாக தங்கள் இரட்சகனை பார்க்காதிருந்தும் மறைவில் தங்கள் இரட்சகனை பயப்படுகிறார்களே, அத்தகையோர் அவர்களுக்கு மன்னிப்பும் பெருங்கூலியும் உண்டு. மேலும் மனிதர்களே, நீங்கள் உங்கள் கூற்றை இரகசியமாக ஆக்குங்கள் அல்லது அதை சப்தமிட்டு பகிரங்கமாக ஆக்குங்கள், யாவற்றையும் அல்லாஹ் நன்கறிந்து கொள்வான். ஏனென்றால் நிச்சயமாக அவன் நெஞ்சிங்களிலுள்ளவற்றை நன்கறியக்கூடியவன். யாவையும் படைத்தவன் அவனோ நுட்பமான அறிவுடையவனாக யாவையும் நன்குணர்பவனாக இருக்க நெஞ்சங்களில் உள்ளவற்றை அவன் அறியமாட்டானா? அவன் எத்தகையவென்றால் உங்களுக்கு பூமியே வாழ்வதற்கு எளிதானதாக அவன் ஆக்கி வைத்தான். ஆகவே அதன் பல பாகங்களில் சென்று அவன் உங்களுக்கு அளித்திருக்கும் உணவிலிருந்து உண்ணுங்கள். உங்களுடைய மண்ணறைகளிலிருந்து உயிர் பெற்றெழுதல் அவன்பாலே இருக்கிறது. வானத்திலிருப்பவன் உங்களை பூமியில் அழுந்தச் செய்து விடுவான் என்பதிலிருந்து நீங்கள் அச்சமற்றிருக்கின்றீர்களா? பூமியாகிய அது அந்நேரத்தில் நடுங்கும். அல்லது வானத்திலிருப்பவன் உங்கள் மீது கல்மாரியே அவன் அனுப்பி வைப்பான் என்பதிலிருந்து நீங்கள் அச்சமற்றிருக்கின்றீர்களா? அவ்வாறாயின் எச்சரிக்கை செய்யப்பட்ட வேதனை எவ்வாறிருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மேலும் அவர்களுக்கு முன்னிருந்தார்களே, அவர்கள் இவர்களைப் போலவே நம் வசனங்களை பொய்யாக்கி நிராகரித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களை அழைப்பது கொண்டு என்னுடைய மறுப்பு எவ்வாறிருந்தது? இறக்கைகளை விரித்துக் கொண்டும் மடுத்துக் கொண்டும் அவர்களுக்கு மேல் ஆகாயத்தில் அணியணியாக பறக்கும் பட்சிகளை இவர்கள் பார்க்கவில்லையா? அரமானைத் தவிர மற்றவரும் அவைகளை ஆகாயத்தில் தடுத்துக் கொண்டிருக்கவில்லை. நிச்சயமாக அவன் ஒவ்வொரு பொருளையும் பார்க்கக்கூடியவன். அரஹ்மானே, அன்றி உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய படைகள் எவை?
நிராகரிப்போர் ஏமாற்றத்திலன்றி வேறு இல்லை. ரஹ்மானாகிய அவன் அளித்து வரும் அவனுடைய ரிஜ்கே அருள் விஸ்தீரணத்தை அவன் தடுத்துக் கொண்டால் உங்களுக்கு எதிராக உள்ள இவனா அவனுக்கு எதிராக உங்களுக்கு ரிஜ்கே அளிப்பான்? அன்று இவர்கள் பெருமையெடுப்பதிலும் சத்தியத்தை வெறுப்பதிலேயுமே மூழ்கி கிடக்கின்றனர். தன் முகத்தின் மீது முகங்குப்புற விழுந்து செல்பவன் மிக்க நேரான வழியில் இருக்கின்றானா? அல்லது நேரான பாதையில் சீராக நடப்பவனா? நபியே, நீர் கூறுவீராக. ரஹ்மானாகிய அவன் எத்தகையவென்றால் உங்களை அவன் ஆரம்பமாக உற்பத்தி செய்து உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் அவன் ஆக்கினான். இத்தகு பேரருட்களைச் செய்த அவனுக்கு நீங்கள் வெகு சொற்பமாகவே நன்றி செலுத்துகிறீர்கள். நபியே, நீர் கூறுவீராக. அவன் எத்தகையவென்றால் பூமியில் பல பாகங்களிலும் உங்களை அவன் பரவச் செய்திருக்கின்றான். மறுமையில் அவன் பக்கமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள். மேலும் மறுமை நாளை பற்றி நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த வாக்கு எப்பொழுது வரும் என்று கேட்கின்றார்கள். அதற்கு நபியே, நீர் கூறுவீராக. நிச்சயமாக அது பற்றிய அறிவெல்லாம் அல்லாவிடத்தில் உள்ளது. அன்றியும் நிச்சயமாக நானோ அதைப் பற்றி தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன்தான். வாக்களிக்கப்பட்டதான அதனை அவர்களுக்கு சமீபமாக அவர்கள் பார்த்துவிடும்போது அந்நிராகரித்தோருடைய முகங்கள் வேதனையால் பேதலித்து கெட்டுவிடும். அன்றியும் அவர்களிடம் நீங்கள் எப்பொழுது வருமென்று அவசரமாக தேடிக் கொண்டிருந்தீர்களே, அத்தகையது இதுதான் என்று கூறப்படும். என்னையும் என்னுடன் இருப்பவர்களையும் அல்லாஹ் அழித்துவிட்டாலும் அல்லது அவன் எங்களுக்கு அருள் செய்துவிட்டாலும் துன்புறுத்தும் வேதனையிலிருந்து நிராகரிப்போரைக் காப்பாற்றுபவர் யார் என்பதை எனக்கு தெரிவியுங்கள் என்று நபியே, நீர் கூறுவீராக. அவன்தான் ரஹ்மான், அவனையே நாங்கள் விசுவாசித்திருக்கின்றோம். எங்கள் காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக அவன் மீதே நம்பிக்கையும் வைத்திருக்கிறோம். ஆகவே தெளிவான வழிகேட்டிலிருப்பவர் யாரென்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று நபியே, நீர் கூறுவீராக. உங்களுடைய தண்ணீர் நீங்கள் பெற முடியாதவாறு பூமியினுள் இழுக்கப்பட்டு வெகு ஆழத்தில் சென்றுவிட்டால் பொங்கி ஓடும் நீரை உங்களுக்கு கொண்டு வருபவன் யார் என எனக்கு தெரிவியுங்கள் என்று நபியே, நீர் கூறுவீராக.